போதுமனே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா. தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா. தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தேனங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. மோட்டாரே விட்டறங்கி வந்தேனங்க. மோட்டாரு விட்டிறங்கி வந்தேனங்க. மோட்டாரே விட்டறங்கி வந்தேனங்க. மோட்டாரு விட்டிறங்கி வந்தேனங்க. மோட்டாரே விட்டறங்கி திட்டும் திட்டும் திட்டும்னு வந்தேனங்க. மோட்டாரு விட்டிறங்கி துடும் 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 வந்தேனங்க. ஊரு விட்டு ஊரு வந்து பாபா 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 நம்ம பொழப்பு என்ன அங்கே. விட்டுடு தம்பி இது வேண்டாம் தம்பி இத்தனை பேரு இது உங்களை நம்பி. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க. அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாதிரி அத்தா மாதிரி பாருங்க. உங்களுடைய நாடகத்தை பாருங்க. தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க. ஐவுடைய நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க. அன்புடைய நாடகத்தை பாருங்க. பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லப குஸ்கா. அடே ஆத்தி கல் கூட்டம் கடுமையான கூட்டமா இருக்கடா. கல் நாடாவளத்துக்கு வந்து நான் 15 வருஷம் ஆச்சியா. இது மாதிரி கூட்டத்தை நான் இதுவரை பார்த்தேன் இல்லடா. இது என்னங்க பெரிய கூட்டம். கல் முந்தா நாள் போனதெல்லாம் கூட்டம் கடுமையான கூட்டம். எப்படின்னு கல் காலையில 6 மணி ஆகி 7 பேரும் போகவே இல்லை. யாராரு 7 பேரா? மைச்சர்கார் 2 பேரும் சீனுக்கார் ஒரு ஆளு நாடா ஏஜென்ட் 2 பேரும் ஊருக்கார கண்ணு தெரியாத ஆளுங்க. கண்ணு தெரியாத ஆளுங்களா? தலையெழுத்த பாரு. ஆனால் எனக்கு அருமையான ரசிகர்கள். இப்படியே வைங்க. இந்த மானியத்தை ஏற்றுங்க. மானியன்னா இந்த மானியம் நீங்கள் வச்சிருக்கிறது இல்லை. மானிட்டரா இன்னைக்கு தான் மறந்துட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு மானிட்டர் அதை ஏற்றுங்க. நான் வளர்த்த ஐயா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நம்ம ஊருக்கு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பெரியவெல்லாம் முன்னால் உட்காந்து சேர் போட்டு ஒரே மாதிரி ஆடை எடுத்து வந்தவனா பாட்டு படிச்சா பாருங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. லூஸ் பைல அப்படி இல்லடா. பன்னீர் மலை சொருகும் மேகங்களே உங்கள் பரந்தாமல் வையழகை பாருங்கள். லூசு பைல அது மைக்கு கோளாறா. அந்த ரிமோட் மைக்கில் பாடினவனா அப்படி படிச்சு பார்க்கணுங்கிறேன். அது ரிமோட் மைக்கில் பாடினவனா விட்டு விட்டு கேட்டுச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புத்த நம்ம விழா கொண்டாடுறது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வருஷம் வருஷம் நம்ம மேக கருப்பர் அந்த மேட்டு கருப்பர் இந்த தெய்வத்துக்காக இந்த கருப்பனுக்காகத்தான் விழாவை ரொம்ப சிறப்பாக செய்யணும். எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்து 5000னா 5000 வரி, 10,000னா 10,000 வரியை போட்டு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை ரொம்ப சிறப்பாக உற்சாகத்தோடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளாம் தாத்தாக்க வீட்டில் இருக்கவெல்லாம் குழம்புல தண்ணியை ஊற்றி சோத்தில் தண்ணியை ஊற்றி
என்ன சொல்ற? குழம்புல எப்படிப்பா தண்ணி ஊத்துவாங்க? ஆளு கூடிச்சுன்னா சுடுதண்ணி காய்ச்சி ஊத்துறது இல்லையா? அது ஆனா திருவிழா. இன்னைக்கு நாடகம் பாக்குற கூட்டத்தை பார்த்தா ஆளு கூடி இருக்கு திருவிழாவுக்கு. தெரியுதா? குழம்புல தண்ணியை ஊத்தி சோத்துல தண்ணியை ஊத்தி புருஷன் தலையில 2 குடத்தை தண்ணியை ஊத்தி எதுக்கு? அது போத கூடிச்சுன்னா தெளிவாகிறதுக்கு தான். ஓ, எங்களுக்கு தெரியாதா நாங்க என்ன தொழில இருக்கோம். நாங்க எத்தனை விட அப்படி நடத்திருக்கோம். நீ குளிச்சியாடா? யாரே சொல்ற மாதிரி. நீ குளிச்சியாடா? அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தில் காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி மூத்த தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் வேஷாபுரம் மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, பப்பனுக்காரன் மாதிரி. ஆமா மற்றும் உண்மையை ஒத்துக்கிறேன். மனுஷன் சம்பாதிச்சு என்னையா இருக்கு? ஒண்ணும் இல்ல. ரிலீஸ் இன்னும் 4 மாசம், அங்கிட்டு ஒரு 3 மாசம் படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆனா என்னைக்கு நமக்கு விளக்கமா தடி விழுவும் தெரியாது. அதெல்லாம் கண்டுக்கிறே விடாது. அடிச்சுட்டு வந்து கெவுரவமா பேசிக்கிறேன்னு. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கு. புருஷன் முன்னாடிக்கு எந்த நேரமும் சண்டை வரும். பொண்டாட்டி தான் புருஷனை போட்டு அடிக்கும். சரி, சண்டை உடையில கதவை சாத்திக்கிடுவாங்க. ஆனா புருஷன் பில்டப் காமிப்பா மாதிரி சாகுடி அடிவாங்கிறது இவன் சாகுடி லூசு முட்டா சாகுடி பார்த்தா வெளியே வரையில கதவை ரொம்ப பில்டப் காமிச்சிடுவான். அந்த அடி அப்படின்னு நிறைய அப்படியே குடும்பத்தில் ஓட்டிக்கிட்டு வெளியே சொன்னா ஆனால் ஏன் பொண்டாட்டில தங்கமானவையா. நான் நாடகத்தை முடிச்சு போறதுக்கு 3 மணி ஆனாலும் சரி, 4 மணி 5 மணி ஆனாலும் சரி, என்னை விட்டுட்டு அவ சாப்பிட மாட்டான். புருஷன் மேல அவன் பாசம் பாசம் இல்ல. அந்த லூசு முட்டைக்கு உல வைக்க தெரியாது, நான் தான் உலைய வைக்கணும். கொடுமைய அன்னைக்கெல்லாம் ரசம் வைக்கிட்டான்னா விஷத்தை வைக்கிறாடா. ஐயோ, ஒரு நாளும் சாப்பிட்டு நம்ம ஊரு சாப்பாடு தின்னு விட்டு வீட்டுக்கு போனா எதை சாப்பிட்டாலும் விஷம் மரியாதை. ஊரு சாப்பாடு சாப்பிடலன்னு வச்சுக்கவே, சாப்பிடலைன்னா நேத்து நாடகம் மலையில நின்று வச்சு. சரி, இப்ப பாரு அது வீட்டுல சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் சுத்தப்பட்டு வருது. சாம்பாரா அது வேற எது மோம்பாரான்னு தெரியல. அது மாதிரி இருந்துச்சு சாப்பாடு அப்படி இருக்கு. ஊருக்கு சாப்பிட்டு ருசி கண்டுகிட்டு உடம்பு அது நீங்க நினைக்கிற மாதிரி உடம்பு அதுல வளர்ந்தது இல்லை. என்ன சோறு அள்ளியா தள்ளிப்படியா ஊர்ல ஊருக்கு சாப்பிட முடியாது. நீங்க நினைக்கிற சோறு நாடகத்துக்கு போறாங்க கொள்ள பழச்சு அடிப்பாங்க. இவ்வளோ கறியும் மீன் முட்டேன் நாங்க பட்டினியா கிடக்குறது எங்களுக்கு தான் தெரியும். சில ஊர்ல ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. சில ஊர்ல ஏஜென்ட் அமைக்கிறாங்க கச்சாக்கு புச்சாக்குன்னு அப்படி இருக்கு. சில ஊர்ல அன்னதானத்தை சாப்பிட்டு மிச்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. நாங்க என்னவோ அது என்னடா கச்சாக்கு புச்சாக்கு கச்சாக்கு புச்சாக்குன்னா கொஞ்சம் செதறாம ஊருக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போய் இறங்கியாச்சு. சரி, இறங்கி எல்லாரும் நாடகம் வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, கூப்பிட்டு போய் பாருங்க சாப்பிட போய் உட்காந்தாச்சு. இலை ஓட்டாச்சு, இலைகளையும் தண்ணியை போட்டாச்சு, இலை ஓட்டவனும் தண்ணியை போட்டாச்சு. இலை ஓட்டு கூட்டு வச்சாச்சு, சோத்த வச்சாச்சு, குழம்பு ஊத்தியாச்சு. பிணைஞ்சு சாப்பிடத்தான் போனேன். அங்கிருந்து ஒரு அண்ணன் வந்தார். தம்பி இங்க பப்பு நடிக்க யாரும் கேட்டாரு. அண்ணன் நான் தான். சரி சாப்பிடு 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 சரின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு 300 ஆள் வந்தார். தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் 200 ஆள் வந்தார். தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான். சரி சரி சாப்பிடு, மணி இப்போவே 10 ஆச்சு, நீ சாப்பிட்டு பவுடர் போட்டு நடிச்சு பொழந்தேன் அப்படின்னா சோறு திங்க மனசு வருமா? எப்படி வரும்? அதில் ஒரு ஆள் சொல்றேன், அதிகமாக சோறு திங்காத ஆட முடியாது, அதிகமாக சாப்பிடாது தூக்கம் வந்துடும். அன்னைக்கு ஒரு ஊரில் போய் பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ஆள் சொல்றேன், பப்புன்னு தாளிச்சு என்ன பண்ணி மாதிரி 10 பைசா புண்ணியம் பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படிலாம் பேசி நீங்க திட்டி இந்த காசை வாங்கி கொண்டே நாங்கள் பொண்டாட்டி புள்ளியை காப்பாற்ற முடியாது படுற பாடு. குழுவை எவன் கண்டுபிடிச்சா? அவங்க வீட்டில் இலை விழுக குழு தலைவர் எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. இப்ப அண்ணன் ஞாபகப்படுத்திட்டேன். இந்த குழுவை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. என்னாச்சு? பொம்பளை அளவு மெனக்கட்டு ஆதார கார்டை சிராக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குன்னு மெனக்கட்டு வீட்டுல 10 சிராக்ஸ் வச்சிருக்குங்க. முந்தா நாள் ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுட்டே வந்தேன். சரி சார் 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 எனக்கு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். ஒருத்தனை விடுத ரீடிங் எடுக்க வந்த சார் எனக்கு எனக்கு பேண்ட் சட்டை போட்டு நான் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தாலுமா நீ வேற அப்படின்னு அந்த ஆள் போயிட்டேன். இந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அடியே ஆத்தி
புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ சந்தோஷமா பேசிக்கலாம். எப்படி புருஷன் பேசுவான் பாரு, பொண்டாட்டி ஆளு கண்ணங்கிறேன் இருப்பான். நம்மால் சொல்லுவேன், ஆளு கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்காடி அப்படின்னு. இந்த லோனு காசை வாங்கி செலவு பண்றதுக்கு எத்து பல்லா இருக்கு. நம்மால் சொல்லுவேன், பல்லு முத்து சிரிப்பு போல் வர்ணிக்கிற பார்த்தா லோனு காசை வாங்கிடுவாங்க. வாங்கி பாரு, பொண்டாட்டிக்கு ஒரு 200 ரூபாய்க்கு மல்லிகை தலையில வச்சுக்க. எப்ப பார்த்தாலும் பரட்ட தலையை மாதிரி வச்சு 5 வருஷமா இருந்தா 1 மாசம் தெரியாது. அந்த 5 நிமிஷத்துல தெரியும் பூவை வச்சுட்டு இப்ப ஆளு அழகா இருக்கு. ஒரு 500 ரூபாய்க்கு சேலை, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. புருஷன் நைஸா பேசுவா, தண்ணிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு 250 ரூபாயில ஒரு கோட்டு வாங்கி சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு 20 நாள் 30 நாள் ஆயிரம். பொண்டாடி சொல்லி, ஏங்க வர்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லோனு கட்டணுங்க சொன்னா போச்சு. புருஷனுக்கு ஆத்திரம், நான் அவனே லோன் வாங்க அப்படின்னு சொல்லி திட்டுவேன். லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரி, இந்த லோன்லையும் பல பேர் இருக்கு. சொல்லுங்க, ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, மயில புடுங்குரண்டி. இந்த ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. புருஷன் பொண்டாட்டி லோன் வாங்குறவரை புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவா. சார் கும்பிடுற சார், உங்களை நம்பித்தான் இருக்கு. வீடு தாவனம் எடுக்கணும், என் மச்சினை தேவை வச்சிருக்கேன், என் சகலை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும் ஓயாம கும்பிடுவா. சார் கும்பிடுற சார், கும்பிடுற சார். அவன் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டியிருக்கான், அக்கா 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 கட்டியிருக்கா, அக்கா அக்கா. அதே ஆசீர்வாதம். இன்னொன்று இருக்கு விடிவெள்ளின்னு. தலை விடியுமா விடியாதுன்னு தெரியல. சண்டாலே புருஷன்காரன் வீட்டில் இருக்கான அவன் தாண்டா இருக்கேன். போனுக்காரன் தான் வீட்டில் இருக்கேன். 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வந்துங்க. வந்து வீட்டில் இதே மாதிரி முன்னால் ஒரு பாயை விரிச்சிடாங்க. விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். விளக்கு பற்றி வச்சு பாருங்க, இந்த வசூல் பண்ணுற வரை அந்த விளக்கு எரியும். வசூல் பண்ணி முடிச்சோன்னா விளக்கு அமைச்சினேன். இதோட நம்ம வீடெல்லாம் 2 குட்டியாச்சில் போயிடணுமா. அவங்க வீடெல்லாம் விளக்கு பிடிச்சி வெளிச்சு வந்து ஓஹோன்னு ஆயிடணுமா. அதே விடிவெள்ளி. இதுல 10 பேருக்கு ஒரு ஆள் இருப்பா, குழு தலைவின். அடியே ஆத்தி என்ன தலைவி? அவங்க குழு தலைவியா இருக்கிற மாதிரி அவங்க இந்த தமிழ்நாட்டையே ஆள போற மாதிரி. நான் தான் குழு தலைவி, மயிர புடுங்கின தலைவின். ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி போட்டு நான் தான் குழு தலைவி. அன்னைக்குன்னு காசு கட்டலைன்னு வச்சுக்க. 5ஆம் தேதி பார்த்தா காரியமா ஐயோ பேதில போவேன். அடியே அமுதா தொழிற்சாண்டி சடியை முடிச்சவன் வந்துட்டானே கேறான். அவன் கால கையில எதுவும் கிளம்பக்கூடாது படுமே வந்து தொழிற்சாலை சண்டாலே வாங்கி திங்கையில ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு நான் வந்து பணம் கேட்கல. அவங்க புருஷன் பொண்டாட்டி பொம்பளை எல்லாம் அடிச்சுக்கணும். பழச இந்த காசு வச்சு எங்க அடி போனாங்க. அவன் எண்ணெயில போட்டு கேட்பேன், உனக்கு என்னடி பார்த்து. அப்பதான் சந்து வந்துலாம் போய் ஒளியை கேட்டா சொல்லு, காய்ச்ச ஒளியே காய்ச்சன்னு சொல்லு, முடியாமே இருக்கிறோம் சொல்லு. நல்ல கிளிர் மாதிரி திணி 9 வரைக்கும் 10 மணிக்கு பார்த்த ஒரே காய்ச்சனே, நடக்க முடியலன்னு. காசு கட்ட முடியாது குறைக்கு, நடக்க முடியலன்னு. நேற்று எங்க வீட்டில் அப்படித்தான் நடந்துச்சு. ஓ, அதுதான் இப்போ சொல்றீங்க. அட 2 பொம்பளை பணம் கட்டல, நான் போய் காசு கட்ட சொன்னேன். என் தலையெழுத்த பாரு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தயவு செய்து சொல்றேன், நான் வளர்த்த ஆத்தாக்க லோனு வாங்க உங்களை வாங்க வேணாம்னு சொல்லலை. புருஷனை கேட்டுக்கிறங்க, லோனு வாங்க வா வேணாமான்னு கேட்டுக்கிறங்க ஒரு வார்த்தை. இன்னொன்று இருக்கு, லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு லோனு 2 லோனு வாங்க. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய் புதன் வியாழ வெள்ளி, வாரத்தில் 7 நாள் லோன் வாங்கினா புருஷன் வெறும் மாதிரியே தான் உட்காந்துருக்கேன். காசு கட்டுறதா அவன் என்ன புருஷன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க இங்கே அசால்ட்டாக தெரியும். நம்ம கஷ்ட சூழ்நிலைக்கு வாங்குற உண்மையில் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சு வாங்க. புருஷன்ட்ட கேட்டுக்கிட்டு வாங்க. சண்டைகிட்ட ஓட்டுக்கிறாம நிறைய குடும்பம் லோனு வாங்கி லோனுன்னு தெரியுது சொல்லிக்கொண்டு எங்களுக்கு கலைப்பணி. நீங்களாம் அதை சிரிக்கிற பார்த்தா நிறையா லோனு வளர்ச்சி பிடிச்சி வாங்கியிருக்கும் போல. ஊரே லோனாக தானே இருக்கு. இப்போ காலையில் மட்டும் நீ மட்டும் சேவிங்கும் பண்ணால் மீசை வச்சு பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு மட்டும் போட்டு நில்லு. சார் என்ன லோன் விஷயம் இந்த எனக்கு 5 பொம்பளையாள் இருக்கு, செட்டாக இருக்கு அப்படின்னு என்னவோ நம்ம கருவா செட்டு அமைக்க போகிற மாதிரி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றான். விடிகிற வரை நாடகத்திலிருந்து ரசிகன் நான் வளர்த்த ஆத்தாக்க விடிகிற வரை இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருந்தான்னா போனான்னு எங்கள் தேவையில் காசு உறுதி 55,000 வச்சுவாங்க. இருந்தான்னா போனான்னு உங்கள் ஊரில் வந்துட்டு உங்களை நான் ஏன் இருக்க சொல்றதுக்கு நம்ம இதான் எங்களுக்கு நீங்கள் ஊரில் முக்கியமான நீங்கள் இருங்க போங்க. எங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா இப்போவே வேலை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஏஜென்ட் இருக்காரு எங்களுக்கு. ஆமாம்,
அண்ணன் இருக்காரு, அண்ணன் சின்னத்துல இருக்காரு, 2 பேருமே செயின் போட்டிருக்காங்க. அதை பத்தி நாங்க கவலையே போடல. நாங்க நாராயணத்தால ஏஜென்ட் பார்த்துக்கலாம், செயின் போட்டிருக்காரா மோதிரம் போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நாங்களும் வர்றோம் போகிறோம் சொல்றாங்க. அதான் நம்ம ஊருக்கு பரிசு இல்லை, துபாயிலேருந்து வந்திருக்காரான்னு சொல்றாங்க. அதான் நம்ம ஊருக்கு வந்த பரிசில் அந்த மேக கருப்பர் மேட்டு கருப்பரை வணங்கி நம்ம ஊரில் வீட்டில் இருக்க அந்த அத்தனை தெய்வங்களை வணங்கி கலை பண்ணி தூங்க கொஞ்சம் வாழ்மை எக்கோ மட்டும் வச்சு அப்படியே இருக்குடா. ஹலோ கருணை உள்ள கூட போகணும். அதான் நல்லா இருக்கும். ஹலோ கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாழு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் ஒருவர் கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டகு கன்னியம்மா மாங்காடு தனிவாழு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. 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 கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் ஒருவருக்கு கருமாறி அறிகிறார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார். கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடும். தொட்டி நீரே காமாட்சி குழந்தையாக தவழ்ந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். கண்டர்த்தம் பட்டியில வீட்டிருக்கும் மேக கருப்பர் கண்டர்த்தம் பட்டியில வீட்டிருப்பான் மேக கருப்பர். மேட்டு கருப்பரையே வணங்கி நாம சென்றிடுவோம். மேக கருப்பரையும் மேட்டு கருப்பரையும் வணங்கி சென்றாலே வாழ்க்கையெல்லாம் சிறப்பாகும். வணங்கி சென்றால் வாழ்க்கையெல்லாம் சிறப்பாகும். கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டகு கன்னியம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கைதட்டி 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 உற்சாகம் செய்து அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றி.
ஹலோ. ரசிப்புத்தன்மையில் என்னை பொறுத்தவரை நாடக கலையில் பப்புடம் அடித்தவர்களில் ஹரிஹரனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சிந்தனை மிக்க சிரிப்பு நடிகர். அதே போன்று சிரிப்பில் சிந்தனையை ஹரிஹரனுக்கு அடுத்து இன்றைக்கு அண்ணன் அவர்களை பார்க்கின்றேன். அவர்களுக்கு அவருடைய திறமையை பாராட்டி 100 ரூபா அன்பில் பாடுகின்றேன். எனது வயதுக்கு நான் எவ்வளவோ பப்பனை பார்த்துருக்கேன். ஆனால் வந்த உடனே ஒரு சாமியை வந்து எடுத்து அதை ராகமாக படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினம், பெரிய விஷயம். அதுலேயும் இந்த மேட்டுக்கருப்பரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அவர் கை விட மாட்டார் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு அவருக்கு எனது சார்பாக கிருஷ்ணன் ஆரம் கிருஷ்ணன் சார்பாக 100 ரூபாயும், ஆரம் சேகர் அவர்கள் சார்பாகவும், சீனிவாசா சேம்பர் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பல் பளித்து மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். உனக்கு தான் கண்டர்தான்பட்டி இளைஞர் சார்பாக எனக்கு 101 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்புறவுகள் நெஞ்சார்ந்த நன்றி. நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க அன்புறவுகள். ஏன்னா உண்மையிலே அங்கே எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். வரவும் அவங்க மைக்கை பிடிச்சி 2 பாட்டு பாடி சந்தோஷமாக. உண்மையிலே நிறைய ஊரில் மைக்கை பிடிச்சி தண்ணியை போட்டு தான் கற்றுவேன். இங்கே யாரா எந்த வாடையாவது வருதான்னு பாரு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாடகத்தை வச்சுவிட்டு நாடகம் பார்க்கணும். அந்த ஆளுங்க நடத்துகிற நாடகத்தை நம்ம பார்க்க முடியாது, பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. உண்மையிலே உண்மைதான். ஒரு நாளில் நாங்கள் படுற இம்சை உண்மையிலே ரொம்ப சிறப்பாக ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த விழாக்குள்ள இருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா உங்களை வச்சு தான் நாங்கள் நல்லா இருக்கோம். உங்கள் ஆசீர்வாதம் தான் எப்போவுமே நல்லா. உண்மையில் ரொம்ப நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் நான் கொத்தனார் வேலை பார்த்தால் முதல்ல சாந்து உழைச்சேன். ஆமாம் உண்மைதான். சரி, சாந்து உழைச்சி அப்புறம் கொத்தனார் வேலைக்கு போய் கருவாடு விற்றேன், மீன் விற்றேன். ஏன் கொத்தனார் வேலையை விட்டு வந்தீங்க? அங்கே ஒரு மேஸ்திரிகிட்ட சேர்ந்தேன் வேலைக்கு. சரி, வேலைக்கு சேர்ந்து 4 நாள் 5 நாள் வேலை பார்த்து 6ஆம் நாள் சொன்னார், தம்பி உங்களுக்கு சாரம் போட்டுத்தாரேன், வெளியே ஒரு செவர் பூசணும்னு சொன்னார். பூசிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு சார கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும், கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு தம்பி 5 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து வாங்கன்னு சொல்கிறதே மரியாதை. எங்கள் மேஸ்திரி சொன்னார், கூப்பிட்டு பாருங்க தம்பிங்க வாங்க, இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்துன்னு கேட்டார். அண்ணே 5 நாள் வேலை ஆத்துன்னு சொன்னேன், இந்தாங்க சம்பளத்தை பிடிங்க, கூட ஒரு 1000 ரூபா வேணாலும் வாங்கிக்கிறீங்க, இன்னுமே நீங்கள் வேலைக்கு வராதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன், அந்த 5 வருஷமாக வச்சிருந்த முட்டு கம்பை உடச்சி என்னை நட்டமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அதோட அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். தம்பி ஒன்று சந்தோஷம். கார்த்திக் ராசா ரசிகர். அவரை வந்து அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பாங்களாம். அவங்க வீட்டுக்காரம்மா எல்லாம் போலீஸ்மேன் கருப்பையா செல்வி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 200 தம்பி அவர்களுக்கு அன்பளித்துள்ளார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்கள் நாடகத்தையும் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா பெரிய விஷயம். எங்கள் முகத்தையும் என் முகத்தையும் பார்க்குறேன். ஆனால் என் பொண்டாட்டி என் முகத்தை பார்த்தே இல்லை. இப்போ நான் லேக்கா மாட்டிக்கிட்டேன். மதியம் ஒரு பொம்பளைட்ட பேசினா வீடியோ எடுத்து உனக்கு விளக்கம் நான் பிளான் பண்ணிட்டேன். நாளைக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. ஏன்டா எதுக்கு போய் எவன் அடி வாங்குறது? அப்போ பொண்டாட்டியை மாற்றிடு. அப்படித்தான் பார்த்தேன். நம்ம முறைக்கு ஒன்றும் செட் ஆகலை. நாடகம் அடியான்னு சொன்னா பொண்ணு கொடுக்குறாங்களோ பொங்கச்சோறு கூட கொடுக்க மாட்டேங்க. ஏப்பா ஊருக்கு டான்ஸை கட்டி பிடிச்சா ஊரில் எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க? பொண்ணு கொடுக்குறவங்க எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. மகன் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் பொண்ணை கொடுப்பாங்க. ஆமா, நம்ம ஊருக்கு போற இடம்லாம் டான்ஸை கட்டி பிடிச்சா அப்புறம் பொண்ணுக்கு எப்படி கொடுப்பாங்க? எனக்கெல்லாம் பொண்ணே கிடைக்கல. உண்மையிலே 7-8 ஊரில் பொண்ணு பார்த்தா பொண்ணே கிடைக்கல. என் தாய் மாமன் மகன் இருந்துச்சு, அதுவும் என்னை கட்டிக்கிறல. எங்கள் அம்மா சொல்லிடுச்சு, என் மயனை கட்டலே நான் சுருக்கப்பட்டு நின்றுவோம். அதோட நானும் யோசனை பண்ணி பார்த்தேன், இதை கட்டலே நம்ம சுருக்கப்பட்டு நின்றுவோம் போல அப்படின்னு சொல்லி பொண்ணை கட்டிட்டு இப்போ ஆண்டவரே நல்லா இருக்கான். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வரை எப்போ நாங்கள் நல்லா இருப்போம் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். அதனால் சொல்லிட்டோம்னு ஓயாமல் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. தூங்கிக்கிட்டு இருக்காது, திடீர்னு 12 மணியை போல் எந்திரிச்சு கேட்டா ஏதோ பொண்டாட்டி ஏதோ செய்வனையில் மிதிச்சிட்டா போல.
நல்லா கைதட்டி விடும். ஏன்னா கோயிலுக்கு காப்பு கட்டி 8 நாள் விரதம் இருக்கையில் எதுக்கு கும்மி கொட்டுறாங்க? அந்த தெய்வத்தை மனசார நினச்சி இந்த கைதட்டினோம்னா ரத்தோட்டம் சீராகும். 8 நாளைக்கும் காப்பு கட்டி கைதட்டான எதுக்கு? ரத்தோட்டம் சீராகணும், உடற்பயிற்சி. அந்த அம்மனையும் அந்த கருப்பை அந்த கருப்பா அம்மா அப்படின்னு நினச்சி கைதட்டுறேன். அது எதுக்கு கும்மி கட்டுறாங்க? இந்த சந்தோஷமா தன்னீனம் 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 தன்னானே தலையில தளம்புவா மடி. இந்த கும்மி கொடுக்கறதுலையும் சந்தோஷமா இருக்கும். பொம்பளையால நல்லா கும்மி கொடுப்பேன், நம்மளால இடையில போய் நுழைவேன். ஆம்பளையால நல்லா பாட்டு போடுவேன், தன்னீனம் தன் நைஸை இடுப்பை கழிப்பிடுவேன். அது கிள்ள தெரியாம அம்மால உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அத்தாச்சி என்ன தச்சு அதுல சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் அப்பெல்லாம் அம்மா மக அத்தை மகன் அவ்வளோ சந்தோஷமா இருப்பா. இப்பெல்லாம் அப்படி இல்லை. சொந்தம்னா சண்டைக்கார மாதிரியே இருக்கேன். அடுத்த அளவு தேவையில்லை. சொந்தக்காரன் நம்ம சுருக்கப்படுத்த நிற்கணும் போல. அதனால் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ரத்தோட்டம் சீராக இருக்கிறது தான் கைதட்டி. இப்படி உட்காந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு இருக்கும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரமரன்னு இருக்கும். ரத்தோட்டம் சீராக இருக்கிறது கைதட்டி சொல்கிறது. கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை அன்புலங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனக்கு அன்பளிப்புகளை வாரி வாரி வழங்கிய அத்தனை ரசிகர்களுக்கும் அத்தனை அன்புலங்களை நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ஸ்ரீ மேட்டுக்கருப்பர் சுவாமி துணை, ஸ்ரீ மகா எழுவக்கானாட்சியம்மன் துணை, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா அரசமலை வட்டம் கண்டர்த்தான்பட்டி ஸ்ரீ மேகக்கருப்பர் என்ற மேட்டுக்கருப்பர் கோவில் கிடாவெட்டு திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவதற்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக முந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் சீரஞ்சிறப்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முத சூட்டி ஒரு நடிப்பு செய்வேந்தன் அன்பு மாமா மேலூர் அருகாமலை அலங்கப்பட்டியை சேர்ந்து SP செல்வம் அவர்கள் இவ்வரங்கமலிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எதுக்கு உரையாடி குயில் போன்று குயிலும் கோயில வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மோசூட்டி வரும் புதுகை மங்கையர்கரசி அவர்கள் இவ்வரங்கமலிலே வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி மோசூட்டி வரும் அன்புவனார் திண்டுக்கல்லை சேர்ந்து அன்புவனார் இளைய ராஜா அவர்கள் இவ்வரங்கமலிலே நாதராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஊர்லேயும் வள்ளி திருமண நாடகம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் வள்ளி திருமண நாடகம் நடக்காது. வில்லி திருமணம் மாதிரி நடக்கும். கராட்டத்துக்கெல்லாம் கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறும். ஏன் ஆத்தி இன்னைக்கு நான் வல்ல நான்லாம் கராட்டமாக ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அது நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும்ண்ணே. நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நல்லா இன்னைக்கு வந்திருக்கவங்க நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க, பொறுமையாக இருந்து நாடகம் பார்த்துட்டு குறை இருந்தால் காலையில் சொல்லுங்கள். அப்போதான் நாங்கள் திருத்திக்கிடுவோம். குறை இருக்காது சொல்கிறேன். ஒரு இதுக்கு பொறுமையாக இருந்த நாடகத்தை ரசின்னு சொல்லி மற்றும் ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முத சூட்டி வரும் பல மாணவர்களுக்கு ஆசிரியராக திகழக்கூடிய அன்புனார் புதுக்கோட்டை பிரபுராஜ் அவர்கள் இவர் ரங்கமடியிலே ஹார்மோனியம் பின்பாட்டை இசைப்பார்கள். சிங்கிள் எக்கோ கூட வச்சு